திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 2 அல் பக்ரா மாடு வசனங்கள் 231 முதல் 240 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். وَإِذَا طَلَّقْتُمُ النِّسَاءَ فَبَلَغْنَ أَجَلَهُنَّ فَأَمْسِكُوهُنَّ بِمَعْرُوفٍ أَوْ سَرِّحُوهُنَّ بِمَعْرُوفٍ وَلَا تُمْسِكُوهُنَّ ضِرَارًا لِتَعْتَدُوا وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ فَقَدْ ظَلَمَ نَفْسَهُ وَلَا تَتَّخِذُوا آيَاتِ اللَّهِ هُزُوًا وَاذْكُرُوا نِعْمَةَ اللَّهِ عَلَيْكُمْ وَمَا أَنزَلَ عَلَيْكُمْ مِنَ الْكِتَابِ وَالْحِكْمَةِ يَعِظُكُمْ بِهِ وَاتَّقُوا اللَّهَ وَاعْلَمُوا أَنَّ اللَّهَ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ. பெண்களை நீங்கள் மனவிலக்கு செய்து அவர்கள் தமது தவணையை நெருங்கினால் முறைப்படி அவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், அல்லது தவணை முடிந்ததும் அவர்களை முறைப்படி விட்டுவிடுங்கள். வரம்பு மீறி துன்புறுத்தும் நோக்கத்தில் அவர்களை சேர்த்து கொள்ளாதீர்கள். அவ்வாறு செய்பவர் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார். அல்லாஹுவின் வசனங்களை கேலியாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடையையும் அவன் உங்களுக்கு அருளிய வேதத்தையும் ஞானத்தையும் நினைத்து பாருங்கள். இதன் மூலம் அவன் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறான். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் நன்கறிந்தவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். وَإِذَا طَلَّقْتُمُ النِّسَاءَ فَبَلَغْنَ أَجَلَهُنَّ فَلَا تَعْضُلُوهُنَّ أَن يَنكِحْنَ أَزْوَاجَهُنَّ إِذَا تَرَاضَوْا بَيْنَهُم بِالْمَعْرُوفِ ذَلِكَ يُوعَظُ بِهِ مَن كَانَ مِنكُمْ يُؤْمِنُ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ ذَلِكُمْ أَزْكَى لَكُمْ وَأَطْهَرُ وَاللَّهُ يَعْلَمُ وَأَنْتُمْ لَا تَعْلَمُونَ. பெண்களை நீங்கள் மனவிலக்கு செய்து அவர்கள் தமது தவணையை அடையும் போது அப்பெண்கள் தமது விருப்பத்துக்குரிய கணவர்களை அவர்கள் தமக்கிடையே பொருந்தி கொண்டு நன்முறையில் மறு திருமணம் செய்வதை தடுக்காதீர்கள். இதன் மூலம் உங்களில் அல்லாஹுவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இதுவே உங்களுக்கு மிகவும் அப்பொழுக்கற்றதும் தூய்மையானதும் ஆகும். அல்லாஹுவே அறிகிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். وَالْوَالِدَاتُ يُرْضِعْنَ أَوْلَادَهُنَّ حَوْلَيْنِ كَامِلَيْنِ لِمَنْ أَرَادَ أَنْ يُتِمَّ الرَّضَاعَةَ وَعَلَى الْمَوْلُودِ لَهُ رِزْقُهُنَّ وَكِسْوَتُهُنَّ بِالْمَعْرُوفِ لَا تُكَلَّفُ نَفْسٌ إِلَّا وُسْعَهَا لَا تُضَارَّ وَالِدَةٌ بِوَلَدِهَا وَلَا مَوْلُودٌ لَهُ بِوَلَدِهِ وَعَلَى الْوَارِثِ مِثْلُ ذَلِكَ فَإِنْ أَرَادَا فِصَالًا عَنْ تَرَاضٍ مِّنْهُمَا وَتَشَاوُرٍ فَلَا جُنَاحَ عَلَيْهِمَا وَإِنْ أَرَدْتُمْ أَنْ تَسْتَرْضِعُوا أَوْلَادَكُمْ فَلَا جُنَاحَ عَلَيْكُمْ إِذَا سَلَّمْتُمْ مَا آتَيْتُمْ بِالْمَعْرُوفِ وَاتَّقُوا اللَّهَ وَاعْلَمُوا أَنَّ اللَّهَ بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ. மனவிலக்கு செய்யப்பட்ட மனைவியின் மூலம் பாலூட்டுவதை முழுமைப்படுத்த வேண்டும் என விரும்புவோருக்காக தாய்மார்கள் 2 முழு ஆண்டுகள் தமது குழந்தைகளுக்கு பாலூட்ட வேண்டும். அவர்களுக்கு நன்முறையில் உணவளிப்பதும் ஆடை வழங்குவதும் தந்தைக்கு கடமையாகும். எவரும் அவரது சக்திக்கு மீறி நிர்பந்திக்கப்பட மாட்டார். தாய் தனது குழந்தையின் காரணமாகவோ அல்லது தந்தை தனது குழந்தையின் காரணமாகவோ சிரமப்படுத்தப்பட மாட்டார்கள். தந்தை இறந்துவிட்டால் வாரிசுதாரர் மீது இது போன்ற கடமை உள்ளது. இருவரும் உடன்பட்டு ஆலோசித்து பாலூட்டுவதை நிறுத்த விரும்பினால் இருவர் மீதும் குற்றமில்லை. செவிலித்தாய் மூலம் உங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட விரும்பினால் நீங்கள் கொடுக்க வேண்டியதை நல்ல முறையில் கொடுத்துவிட்டால் உங்கள் மீது குற்றமில்லை. அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்ப்பவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். وَالَّذِينَ يُتَوَفَّوْنَ مِنكُمْ وَيَذَرُونَ أَزْوَاجًا يَتَرَبَّصْنَ بِأَنفُسِهِنَّ 4 أشهر وعشرا فَإِذَا بَلَغْنَ أَجَلَهُنَّ فَلَا جُنَاحَ عَلَيْكُمْ فِيمَا فَعَلْنَ فِي
أنفسهن بالمعروف والله بما تعملون خبير. உங்களில் எவரும் மனைவியரை விட்டுவிட்டு மரணித்தால் அப்பெண்கள் தமக்கு மறுமணம் செய்வதற்காக 4 மாதம் 10 நாட்கள் காத்திருக்க வேண்டும். தமது தவணையை நிறைவு செய்துவிட்டால் அவர்கள் தமது விஷயத்தில் முறைப்படி மறு திருமண ஏற்பாடுகளை செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை. அல்லாஹ் நீங்கள் செய்வதை நுட்பமாக அறிபவன். ولا جناح عليكم فيما عرضتم به من خطبة النساء أو أكننتم في أنفسكم علم الله أنكم ستذكرونهن ولكن لا تواعدوهن سرا إلا أن تقولوا قولا معروفا ولا تعزموا عقدة النكاح حتى يبلغ الكتاب أجله واعلموا أن الله يعلم ما في أنفسكم فاحذروه واعلموا أن الله غفور حليم. காத்திருப்பு காலத்தில் அப்பெண்களிடம் திருமண விருப்பத்தை ஜாடைமாடையாக தெரிவிப்பதோ அல்லது உங்கள் உள்ளங்களில் மறைத்துக் கொள்வதோ உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் அவர்களை பற்றி நினைத்து பார்ப்பீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்துள்ளான். எனினும் அவர்களிடம் இனிய சொற்களை கூறுவதை தவிர ரகசியமாக வாக்குறுதி அளித்து விடாதீர்கள். நிர்ணயிக்கப்பட்ட அதற்குரிய தவணை நிறைவடைவதற்குள் திருமண ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தி விடாதீர்கள். உங்கள் உள்ளங்களில் இருப்பதை அல்லாஹ் அறிகிறான் என்பதை அறிந்து அவனை எஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், சகிப்புத்தன்மையுடையவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். لا جناح عليكم إن طلقتم النساء ما لم تمسوهن أو تفرضوا لهن فريضة ومتعوهن على الموسع قدره وعلى المقتر قدره متاعا بالمعروف حقا على المحسنين. நீங்கள் பெண்களை தீண்டாமலோ அல்லது அவர்களுக்கு மனக்கொடையை நிர்ணயிக்காமலோ அவர்களை மனவிலக்கு செய்தால் உங்கள் மீது குற்றமில்லை. வசதியுடையவர் தனது சக்திக்கேற்பவும் வசதி குறைந்தவர் தனது சக்திக்கேற்பவும் அழகிய முறையில் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குங்கள். இது நன்மை செய்வோர் மீது கடமையாகும். وَإِن طَلَّقْتُمُوهُنَّ مِن قَبْلِ أَن تَمَسُّوهُنَّ وَقَدْ فَرَضْتُمْ لَهُنَّ فَرِيضَةً فَنِصْفُ مَا فَرَضْتُمْ إِلَّا أَن يَعْفُونَ أَوْ يَعْفُوَ الَّذِي بِيَدِهِ عُقْدَةُ النِّكَاحِ وَأَن تَعْفُوا أَقْرَبُ لِلتَّقْوَى وَلَا تَنْسَوُا الْفَضْلَ بَيْنَكُمْ إِنَّ اللَّهَ بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ. நீங்கள் அவர்களுக்கு மனக்கொடையை நிர்ணயித்து அவர்களை தீண்டுவதற்கு முன் மனவிலக்கு செய்தால் நீங்கள் நிர்ணயித்ததில் சரிபாதி அவர்களுக்கு உண்டு. அப்பெண்கள் விட்டு கொடுத்தாலோ அல்லது திருமண ஒப்பந்தம் யாருடைய அதிகாரத்தில் இருக்கிறதோ அக்கணவர் விட்டு கொடுத்தாலே தவிர ஆண்களாகிய நீங்கள் விட்டு கொடுப்பதே இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது. உங்களுக்கிடையே தாராளத்தன்மையை மறந்து விடாதீர்கள். நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன். حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين. ஐவேளை தொழுகைகளையும் குறிப்பாக நடுத்தொழுகையையும் பேணிக் கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு பணிந்தவர்களாக நில்லுங்கள். فإن خفتم فرجالا أو ركبانا فإذا أمنتم فاذكروا الله كما علمكم ما لم تكونوا تعلمون. எதிரிகளின் தாக்குதலுக்கு நீங்கள் பயந்தால் நடந்தவாறோ அல்லது வாகனத்தில் பயணித்தவாறோ தொழுகையை நிறைவேற்றுங்கள். நீங்கள் அச்சமற்ற நிலையை அடைந்துவிட்டால் நீங்கள் அறியாமல் இருந்தவற்றை அவன் உங்களுக்கு கற்றுத்தந்தவாறு அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். والذين يتوفون منكم ويذرون أزواجا وصية لأزواجهم متاعا إلى الحول غير إخراج فإن خرجن فلا جناح عليكم فيما فعلن في أنفسهن من معروف والله عزيز حكيم.
உங்களில் மரணிக்கும் தருவாயிலிருந்து மனைவியரை விட்டுச் செல்வோர் 1 வருடம் வரை அவர்களை வீடுகளிலிருந்து வெளியேற்றாமல் வாழ்க்கை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று தமது மனைவியருக்காக மரண சாசனம் செய்ய வேண்டும். ஆனால் அவர்களாகவே வெளியேறினால் தமது விஷயத்தில் முறைப்படி எந்த ஏற்பாட்டையும் அவர்கள் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை. அல்லாஹ் மிகைத்தவன், நுண்ணறிவாளன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.